வாங்க சார் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சார் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இப்போ தான் நான் வந்து எழுதுறேன், இல்லைன்னா நான் இப்போ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும்? அப்படி ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கோர் செட் பண்ணலாம் 160 to 170. இது வந்து நமக்கு சேஃபான ஸ்கோர். ப்ரிலிமினரியில 160 இருந்து 170 ஒரு சேஃபான நமக்கு ஸ்கோர். இதை ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது எப்படியா இருந்தாலும் லாங்குவேஜ், தமிழ் ஆர் இங்கிலீஷ் கம்பல்சரியா இதுல நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ், இதுல நமக்கு ஒரு 25 கொஸ்டின் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜிகேல ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு 35 கொஸ்டின்ஸ் to 45 கொஸ்டின்ஸ் வர மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட். இப்போ பாலிட்டி உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் இருக்கு, அந்த 10ல உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 4 சப்ஜெக்ட் இருந்து 5 சப்ஜெக்ட் வரைக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நீங்க டெப்தா படிக்க போதும். ஸோ டோட்டலா இதுதான் நமக்கு 160 இருந்து 170 வரைக்கும் கோர் ஏரியாவை நல்லா ஸ்ட்ராங்கா படிக்க போதும். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இல்லைங்கிறதுனால லாங்குவேஜ் கம்பல்சரி, அடுத்து மேத்தமேட்டிக்ஸ், அடுத்து ஜிகேல எனக்கு பாலிட்டி பிடிச்சிருக்கு. இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறதுனா, சில சப்ஜெக்ட் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சிருப்போம். சில சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் நமக்கு நல்லா அமைவாங்க, சில சப்ஜெக்ட்ஸ் மெட்டீரியல் நல்லா இருக்கும். இப்போ ஸ்கூல் புக்ல மாடர்ன் இந்தியாலாம் அந்த 10th 12th ரெண்டை மட்டும் படிச்சா போதும், அவ்வளவுதான் நான் படிச்சிடலாம் அப்படின்னு தோணும். அந்த அடிப்படையில் ஒரு 4-5 சப்ஜெக்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 160 இருந்து 170 கொஸ்டின்ஸ்க்கு ஃபுல்லா படிங்க. மிச்ச சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணி விட்டுட்டு போய் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியோ, இல்ல ஜஸ்ட் அது ரீட் பண்ணியோ, இல்ல அதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயோ ஜஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா போதும், ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இது நிச்சயமா இந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும். சார் தமிழ் எப்படி சார் படிக்கணும், இங்கிலீஷ் எப்படி சார் படிக்கணும்னா, தமிழ் பொறுத்தவரை நியூ புக் கம்ப்ளீட் பண்ணாலே 80 to 90 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நியூ புக் கம்ப்ளீட் பண்ணாலே 80 இருந்து 90 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். நியூ புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்த்தாலே தாராளமா 90 கொஸ்டின்ஸ் போடலாம். சப்போஸ் ஓல்டு புக் பெரிய லெவலில் கவர் பண்ணாட்டாலும் 80 to 90 கொஸ்டின் நியூ புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே கவர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். ஓல்டு புக்ஸை நீங்க மெட்டீரியல்ஸ் வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப டெப்தா எப்படி சொல்றதுனா, தமிழ்ல பிராக்டிஸ்ல தான் நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கணும். தமிழ் ஒரு ரீட் பண்ணிட்டு ஃபுல்லா பிராக்டிஸ் கொண்டு போயிடணும். அடிக்கடி ரிப்பீட் பண்ணி ரிவிஷன் பண்ண டைம் இருக்காது நமக்கு, அவ்வளவுதான் டைம் இருக்கும். மேக்ஸ் பொறுத்தளவையில சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த சாப்டருக்கு பேசிக் மாடல் தெரிஞ்சுங்க. மாடல் சம் என்ன, ஏன்னா இப்போ லாஸ்ட் குரூப் 4ல மாடல் சம்ஸ் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மாடல் சம்ஸை நீங்க கவர் பண்ணீங்கன்னா போதும். நம்ம கூட பரத் சாருடைய மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ பரத் சார் வந்து உங்களுக்கு அதான் நான் மேக்ஸ் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஒரு சிலர் ரொம்ப லோ லெவல்ல இருந்து வருவாங்க, ஒரு சிலர் அதோட மாடல் மட்டும் டச் பண்ணா போதும். மேக்ஸ்ல கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அதனால 2 மேக்ஸ் நம்ம வந்து ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆன்லைன்லயும் கொடுக்குறோம், ஆஃப்லைன்லயும் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி அப்படின்னு சொன்னா, ரொம்ப பேசிக்ல இருந்து மேக்ஸ் வர்றவங்க டைரக்டா வந்து ஒரு 15 கொஸ்டின் போடுறவங்களை 25 ஆகிறதுக்கும், 5-10 இருக்கிறவங்களை கொண்டு வந்து 25 கொண்டு வரதுக்கும் 2 வெரைட்டியா மாணவர்களை பிரிச்சு நம்ம வந்து மேக்ஸ்க்கு வந்து கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ விருப்பம் இருந்தால் ஆன்லைன்லேயே நீங்க படிச்சுக்கலாம். ஒரு ஆப்ஷன்ஸ் ஏன்னா கேட்கறாங்க எல்லாரும், சரி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கோமே, நம்ம பண்ணி கொடுக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அதுல வந்துடும். அதனால மேக்ஸுக்கு வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட்ங்கிறது தெரியாதுதான், அதுக்கு எங்கேயாவது கிளாஸ் போறது நல்லது, என்னோட சஜஷன். அதை நம்ம உட்காந்து நம்மளா போராடி நம்ம மனசை கட்டுப்படுத்தி படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அதனால சொல்றேன். சரி, ஏன்னா முன்னாடி மேக்ஸ் கொஞ்சம் இப்பவே படிக்க ஆரம்பிச்சலாம். மேக்ஸ் நீங்க ஜூலைலேயே மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே தாராளமா ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான புக்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சிலபஸ் இதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறதுல ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள் போடுங்க. அது பிரகாரம் படிங்க. ஒரு உதாரணத்துக்கு தமிழ் எடுத்துட்டீங்கன்னா 63 இயல் இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு இயல், அந்த ஒரு இயலை படிச்சு முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட், அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ் டெய்லி ஒரு 10 சம் செஞ்சு பார்த்தா போதும். ஒரு 1 hour இருந்து 2 hours மேக்ஸ்க்கு டெய்லி ஒதுக்குனா போதுமானது. ஸோ அதே போல ஜிகே சப்ஜெக்ட் பொறுத்தளவையில உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கிற சப்ஜெக்ட் எது, இன்ட்ரெஸ்டா இருக்கிற சப்ஜெக்ட் எது, ஸ்கோர் பண்ற சப்ஜெக்ட் எதுன்னு 3ஆ பிரிச்சு 3லயும் ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ தமிழ் புக் வைஸா படிக்கலாமா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாப்ல. தமிழ் ஸ்கூல் புக் வைஸா படிக்கலாமா? பேக்ரவுண்ட் நாலேஜ் வேணும்னா தமிழ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் வைஸா தான் படிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் சிலபஸ்க்கு வரணும். ஆனா நிறைய பேர் ஸ்கூல் புக் படிச்சதுலேயே நிறைவடைஞ்சிடறாங்க. ஓகேயா? அதனால ரெண்டையும் பேரலா படிக்கிறது நல்லது, என்னுடைய சஜஷன். ஒரு பக்கம் வந்து ஸ்கூல் புக் வரிசையா இயல் வைஸா வந்துட்டு இருக்கும்போதே சாப்டரையும் தூக்கி வச்சு என்ன செய்யணும், சிலபஸையும் தூக்கி வச்சு இலக்கணத்துக்கு மட்டுமாவது ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடும். சரி, ஏதாவது ஒரு வால்யூம் செய்யுள் இல்ல உரைநடை இல்ல இலக்கணம் ஏதாவது ஒரு இதை வந்து ஸ்கூல் புக்ல ஒரு 6th to 8th படிக்கும்போது சிலபஸ் வைஸா இருக்கக்கூடிய இலக்கியத்தை வாசிக்கலாம். 9th 10th படிக்கும்போது ஒரு இலக்கணம் வாசிக்கலாம். அப்புறம் 11th 12th படிக்கும்போது ஒரு உரைநடை, தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் வாசிக்கலாம். இப்படி பேரலா வாசிக்கிறது பெஸ்டா இருக்கும். ஓகே. உதயம் டெஸ்ட் பேட்ச் சேஞ்சஸ் இருக்குமானா அந்த எக்ஸாம் டேட்டை பொறுத்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். அதாவது எக்ஸாமை பொறுத்து அதுக்காக ஷெடியூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தருவாங்க உதயம் டெஸ்ட் பேட்ச்ல. ஜெனரல் இங்கிலீஷை பொறுத்தவரையில நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். ஸோ நம்ம டாப் ஐஎஸ் அகாடமியோட எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ஜெனரல் இங்கிலீஷ்க்கு கம்பல்சரியா கிளாஸஸ் இருக்கும். அப்படி ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸஸை நீங்க ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கீங்க, அங்கே நடத்த முடியலன்னா நான் கட்டாயமா ஆன்லைன் மூலமா உங்களுக்கு தரதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்களை ஆப்ல ஆட் பண்ணிவிட்டோ இல்லை உங்களுக்கு லிங்க் அனுப்பியோ அந்த கிளாஸஸ் உங்க கையில் கிடைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். அதனால ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக டாப் ஐஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்க படிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நாகப்பட்டினம் பிரான்ச்சுக்கு வரேன், கட்டாயமா வரேன். சரி, சீக்கிரமே வரேன், 1 வீக்லேயே வரேன். சரி, நேதாஜி கோகுல் உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் நிச்சயமா.
வாங்க நெக்ஸ்ட். ஸோ மேக்ஸ் கிளாஸ் ரீசனிங் மெயின்ஸ் பத்தி சொல்றதா இருந்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் பார்த்துட்டோம், ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு. ரெண்டாவது ஆல்ரெடி நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். 50% மேல நான் ஓரளவுக்கு குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 50% கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஸோ இந்த கணக்கிலே நம்ம எடுத்துக்கலாம். 50% மேல இருக்கிறவங்க பியூர்லி டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 75 நாள் தான் இருக்குன்றதால இப்ப மெயின்ஸை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். என்னுடைய கருத்து மெயின்ஸை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ்க்கே ஃபோக்கஸ் பண்ணி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுல ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கும் காமனா இருக்கக்கூடிய ஜிகே இருக்கும் பாருங்க, அந்த ஏரியாவில் நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்க. இப்போ மாடர்ன் இந்தியா வந்து ப்ரிலிம்ஸ்ல இருக்கு, மெயின்ஸ்ல இருக்குன்னா அதை கொஞ்சம் நல்ல டெப்தா படிங்க. ஓகேயா? ரொம்ப வேணா ஒரு 3 சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு டெப்தா நீங்க படிச்சீங்கன்னா போதும். ஸோ ப்ரிலிம்ஸ்லயும் ஸ்கோர் பண்ண மாதிரி ஆச்சு. மெயின்ஸ் படிக்கும்போது அந்த 3 சப்ஜெக்ட் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் பெருசா இருக்காது. ஒன்லி ப்ராக்டிஸ், ரிட்டன் ப்ராக்டிஸோ இல்லைன்னா மல்டிபிள் சாய்ஸ் ப்ராக்டிஸோ பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ரொம்ப டைம் இல்லாததால ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுல மெயின் ஸ்கோர் ஏரியாவில் இருக்கிற ஒரு 2-3 சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் டெப்தா படிச்சுக்கோங்க, போதுமானது. ஏன்னா நீங்க 50% மேல குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா, யாராவது குரூப் 4ல கிளியர் பண்ற அளவுக்கு ஸ்கோர் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க டைரக்டா இப்பவே என்ன செஞ்சிடலாம்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாராளமா மெயின்ஸ்க்கு இப்பவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. மெயின்ஸ்க்கு ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா போதும். யூனிட் டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போதும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னோட சஜஷனா இருக்கு. ஸோ ஒரு திருக்குறள் சொல்லுங்க ஐயான்றாங்க. ஸோ அவர் சொன்ன திருக்குறள் தான், உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எப்போதும் நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாகவே இருக்கட்டும், இலக்கு உயர்வாகவே இருக்கட்டும். அது நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லை. அது என்ன சார் நெகட்டிவ் கான்செப்ட் அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து முடியாத ஒரு இலக்கை கூட செட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்? அந்த இலக்கே நமக்கு பெருமையை தேடி தரும். அந்த இலக்கிலேயே நீ யாருன்னு அறியப்படுற. அதனால என்னைக்குமே வீசுறோம்னா அது எங்க வீசணும்? வானத்துக்கு வீசணும். ஏனியை போட்டா அது வானத்துக்கு தான் அந்த ஏனியை போடணும். ஸோ அது போல நம்ம இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட். யூடியூப்ல ஆல்ரெடி சதம் தேர்வுக்காக நம்ம 100 டெஸ்ட் போட்டிருக்கோம். அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. அதை மறுபடியும் நீங்க என்ன செய்யுங்க, டே 1ல இருந்து எடுத்து டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதே போல ஜிகேக்கு 50 டெஸ்ட் டார்கெட் போட்டிருக்கோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து எடுத்து நீங்க டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம போட்ட சதம் தேர்வுல இருந்து மட்டும் 39 கொஸ்டின் தமிழ்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதுல ஒரு 3 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டினா இருக்கு. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதுதான் பியூட்டி. 50 கொஸ்டின் கேட்கறத விட அதுல 2 கொஸ்டின் யாருக்கும் தெரியாத இருந்தா அதான் பியூட்டி. அதனால எல்லாரும் நினைக்கிறாங்க சதம் தேர்வு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. 39 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த சதம் தேர்வு டார்கெட் தேர்வோட கொஸ்டின் யூடியூப்ல இருக்கு, அதை எல்லாரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. சரியா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவில் நடப்பு நிகழ்வுகளை பத்தி சொல்லுங்க இருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர், தினமணி, ஹிந்து டெய்லி வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் வாசிங்க போதும். இது போக மந்த்லியா நிறைய பேர் மேகசின் போடுறாங்க. அந்த மேகசினை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல நம்ம டாஃப்ல அப்துல் ரஹ்மான் சாரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. அதுவே போதும், அவ்வளவுதான். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியூ டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? ஸோ ஆல்ரெடி உதயம் டெஸ்ட் பேட்ச் ஒரு டெஸ்ட் தான் போயிருக்கு. அதனால அதுலேயே நீங்க போய் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவே டெஸ்ட் ஷெட்யூல் முடிக்க முடியாம இருக்கு. இன்னொரு ஷெட்யூல் போட்டு முடிக்கிறதா இருந்தா 2.5 மாசத்துல போர்ஷன் ரொம்ப ஹெவியா கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வெல்ல முடியும் தேர்வு மாதிரி வேணா சண்டே ஒரு டெஸ்ட் சீரிஸ் கொடுக்கலாம். அந்த டெஸ்ட் சீரிஸ் வேணா நீங்க ஆஃப்லைன்ல போய் எழுதிக்கோங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ பிஎஸ்சி அப்படிங்கிறது பிஇக்கு ஈக்குவலா அப்படின்னு 2021 வந்து ஒரு ஜிஓ வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால பிஎஸ்சி பிஇக்கு ஈக்குவலா இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஜிஓ வச்சு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பேசும்போது நிச்சயமா